अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் காருணியமிக்க நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியில் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள் மீதும் உலகளாவிய முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் இந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் மற்ற இயக்கங்களும் ஒரு பார்வை. வல்தகுன் மின்ஹும் உம்மத்துன் யதுஹூன இலல் கைரி வ யஹ்மரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த சமுதாயத்திலேயே நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களிடையே இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஆல இம்ரானில் 104வது வசனத்தில் சொல்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைத்துவம் கிடைச்சது பார்த்தீங்களா? இந்த இறைத்துவம் கிடைத்த பிறகு மக்களிடையே சத்தியத்தின்பால் அழைக்கின்றார்கள். கற்களையும் மரங்களையும் முட்களையும் செடிகளையும் வணங்கி கொண்டிருந்த இந்த கூட்டத்தினிடையே அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த உலகத்திற்கு சொந்தக்காரன் ஒருவன் மாத்திரமே, இறைவன் ஒருவனே என்று அந்த ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை, ஒரு சத்திய விஷயத்தை நாள் ஃபுல்லா அவரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, ஒரு புதிய விதமான கருத்தை பதிக்கும் பொழுது மக்கள் அவரு நல்லவரா கெட்டவரா என்பதை உற்று நோக்குவார்கள். அப்ப என்ன சொல்லி அழைக்கிறாங்க? நான் உங்களோட சமுதாயத்தில் தானே இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தேன், உங்களோட தான் நான் வாழ்ந்தேன், உங்களோட தான் நான் இருந்தேன். அப்படிங்கும் பொழுது ஒரு சமுதாயத்தில் ஒரு நபி ஒருவரிடம் வாழ்ந்தால் குடுக்கல் வாங்கல் வச்சிருப்பாங்க, சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க, பொறுமையா இருந்திருக்காங்க, பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்காங்க, அடுத்தவர்களுக்கு தொந்தரவு, எந்த விதமான இன்னல்கள் இடையூறுகள் இல்லாமல் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருக்காங்க. அந்த சமுதாயத்தில் இப்படித்தான் வாழ்ந்தோம், நீ இப்படித்தான் கண்ணியமாக தான் வாழ்ந்திருக்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி சொல்றான். எப்படி? ஃபகது லஃபித்ஹு பிஹும் உம்ரன் மின் கப்லிஹி வ அஃபலா தகிலூன். 10வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன், உங்களுடைய சமுதாயத்திலே நான் இவ்வளவு காலமா நாங்கள் வாழ்ந்திருக்கேன், மக்களை நான் வாழ்ந்திருக்கேன், அப்ப நான் சொல்ற விஷயத்தை நீங்க விளங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் அந்த விஷயத்தை பதிக்கிறாங்க. அப்ப ஒரு விஷயம், ஒரு இறைத்துவம், ஒரு ஏகத்துவத்தை, ஒரு இஸ்லாமிய சிந்தனையை மக்களிடத்தில் பதிக்கும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? இவருடைய நடவடிக்கை என்ன, இவர் சொல்வது உண்மைதானா அப்படிங்கிறது என்ன செய்யறாங்க? பின்னோக்கி பார்க்கறாங்க. இப்ப இந்த விஷயத்தை அடுத்த ஒரு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். 4770 அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன சொல்றாங்க? மக்களிடத்தில் ஒரு விஷயமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்படும் பொழுது, இந்த விஷயத்தை நம்புறீங்களா? ஒரு பெரிய ஹதீஸ், நீண்ட தொடர். இந்த விஷயத்தை நம்புறீங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நீங்க சத்தியவான், நீங்கள் உண்மையை தவிர வேறு என்னத்தை நீங்க சொல்ல போறீங்க? மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா என்ற ஒரு கருத்து சொல்லும் போது மக்கள் என்ன செய்றாங்க? அப்படியே அவங்க சொன்னதை அப்படியே நம்புறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன பார்க்கிறோம்? நம்ம மக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் முழுமையாக நம்பினார்கள். அவர்களுடைய ஒப்பட்டமான தூய வாழ்க்கை,
அந்த தூய வாழ்க்கை இருந்தனால்தான் அவருடைய கருத்து மக்களிடத்தில் சென்றடைந்தது என்று யார் சொல்றா? அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 10வது அத்தியாயம் 16 வசனத்தை சொல்லி சொல்றான். இந்த வசனத்தை நம்மளுடைய இயக்கத்தின் சார்பாக நம்ம உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கணும். எப்படி 1982 புறப்பட்ட அந்த புரட்சி, எப்படி ஒரு 4 பேர் 5 பேரிடம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஏகத்துவத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வரதட்சணை, வட்டி எந்த அளவுக்குனா தரிக்கா எங்க ஊர்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த அளவுக்கு அவுளியாக்களுடைய முக்கியத்துவம். கீழக்கரை பகுதி, நாகூர் பகுதி, அதெல்லாம் பட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான செயல்கள்னாக்க கால்களிலே போய் வணங்கக்கூடிய ஒரு மனிதர், மலங்களை சுமக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய காலில் போய் கீழே போய் விழுந்து கொடுக்கிற நிலைமைகளை நம்ம பார்த்தோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு புறப்பட்ட ஒரு புரட்சி 4 பேர் 5 பேரை சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறிய ஜமாத், சிறிய குழுக்களாக ஏகத்துவ சிந்தனையை இந்த தமிழ்நாட்டில் பதித்ததனால்தான் இன்று 10 லட்சம் மக்களை மேல் நாம் வள்ளத்தில் கூட்டி காண்பித்தோம். ஏன் இது நாம் என்ன பெருமைக்கு சொல்றோமா? கிடையாது. அப்ப அந்த ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் இருந்து ஒரு மாற்றத்தை, இஸ்லாமிற்கு எதிராக இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களிலிருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருக்கோம்? மாத்திருக்கோம் மக்களை. இன்னைக்கு முழுமையாக ஏகத்துவத்தின் பால் நம்மளை திருப்பி இருக்கோம். அந்த ஒட்டி நம்ம வரும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்தும் சேர்ந்தாங்க, எல்லா ஜமாத்தும் ஒன் பை ஒன்னா சேர்ந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே விட்டுட்டு நம்ம மட்டும் தனியா நிற்கிறோம். இன்னைக்கு தனியா நின்று இவ்வளவு பெரிய மக்களையும் நம்ம கூட்டி காமிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கோம்னாக்க நம்மளுடைய ஜமாத்தினுடைய தூய்மையான ஒரு பண்பு, தூய்மையான ஒழுக்கம் இருக்குன்னு தான் சொல்றோம். இன்னைக்கு 100% நம்மளுடைய ஜமாத்து ஒழுக்கமான ஜமாத்து, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து ஒழுக்கமான ஜமாத்து, மக்களிடையே தூய்மையா இருக்குன்னு நம்ம கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? 100க்கு 100 உண்மை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் மாத்திரம் தான் பரிசுத்தமானவன், தூய்மையானவன். மக்களால் ஏற்படுத்தக்கூடிய, மக்களால் உருவாக்கக்கூடிய சமுதாயங்கள், இயக்கங்கள், மற்ற சங்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி குறைபாடுகளோட தான் இருக்கும். அது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப என்ன செய்யறப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம ஒரு வலுவான ஒரு சமுதாயத்தை நமக்கு பின்னாடி நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நிலை தவறாமல் ஒரு சீராக போய்கின்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு 2 விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஒன்று தலைமைத்துவம், ஒன்று பொருளாதாரத்துவம். இன்னைக்கு 4 பேரா சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜமாத்துகள் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அப்படியே போகும் பொழுது என்ன செய்வாங்க? வளர 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 என்ன செய்யும்? அகம்பாவம் வளரும், ஆணவம் வளரும். இன்னைக்கு அவங்களுடைய அந்த பவர் சொல்லுவாங்களே, அதிகார பவர் வளர்ந்து மக்களிடையே என்ன செய்யுது? மக்களை மடையர்களாக ஆக்கி தன் வசத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் நம்ம. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையா இருக்குது. அன்னைக்கு 4 பேர்ல ஆரம்பிக்கப்பட்ட ஜமாத் இன்னைக்கு 10 லட்சத்தை இருக்கும் பொழுதும் அன்னைக்கு உருவாக்கப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு பின்னாடி உறுப்பினர்களாக இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு அதே 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய கொள்கை, அந்த ஏகத்துவ கொள்கை 22 வருஷம் ஆச்சு, அதே கொள்கையில தான் நிற்கிறாங்க. இன்னைக்கு பேசக்கூடிய நம்ம வெளியில இருந்து பேசணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இப்ப பேசு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வெளியில இருந்து நான் பேசுறேன். அப்ப இன்னைக்கு மற்ற இயக்கங்களை நம்ம ஏன் பேசக்கூடாதுனாக்க, நம்மளுடைய ஜமாத்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு மேலோங்கி இருக்க பார்க்கிறோம். நம்மளுடைய நன்மைகளை பேசினாலே மற்றதெல்லாம் அடிபட்டு போயிடும். ஆக இப்ப இந்த ஜமாத்தில் நாம் செய்யக்கூடிய உறுப்பினர்கள் என்ன செய்யணும்? மற்ற மக்கள் உறுப்பினர்களா சேர்க்கணும். இந்த ஏகத்துவம், சத்தியம் இதெல்லாம் இருக்குப்பா அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? உள்ளக கொண்டு வந்து இந்த ஜமாத் இந்த அளவுக்கு தமிழ்நாடு மாத்திரம் செய்யக்கூடிய இந்த ஏகத்துவ பிரச்சனை இந்திய அளவில் ஒரு பெருமிதமாக ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இந்த ஏகத்துவத்தின் பக்கத்தில் அழைத்தால், நாளைக்கு இவங்க சொல்றாங்களே இஸ்லாமிய ஆட்சி, அது நம்ம உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஒரு குடையின் கீழ் நம்ம இந்த ஜமாத்தின் குடையின் கீழ் நம்ம எல்லாரும் கொண்டு வர முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு உதவி செய்த ஏக ரப்பின் ஆலமீனுக்கு நன்றி செய்து நிறைவுகிறேன். வாகிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.